உங்கள் வீட்டில் யாராவது 10வது இல்லைனா 12வது வகுப்பு படிக்கிறாங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறமா எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு குழப்பமா? உங்களுக்காக மிக குறைந்த செலவில் ஒரு மதிப்புமிக்க கல்வி ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல இந்த படிப்பை படிக்கிறதுக்கான கல்வி கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த படிப்பை படிக்கிறதுக்கான கல்வி கட்டணம் ஆண்டுக்கு 2500 மட்டுமே. இப்போ இதை மிக குறைந்த செலவில் படிக்கக்கூடிய ஒரு கல்வி அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் ஒத்துக்குவீங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்தது நான் சொல்ல போகிற இந்த கல்வி எந்த வகையில் மதிப்பு மிகுந்த கல்வி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஒரு கல்வி மதிப்பு மிகுந்த கல்வி அப்படின்னா அதில் 2 விஷயம் இருக்கணுங்க. ஒன்று, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உகந்ததாக அந்த கல்வி இருக்கணும். நான் சொல்ல போகிற படிப்பை நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் பிகாம் அப்படிங்கிற மேற்படிப்பை நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து உங்களால் கல்வியை தொடர முடியும். இப்போது நான் சொல்ல போகிற படிப்பை படித்து முடித்ததுக்கப்புறம் பிகாம் சேர்ந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 6 பேரும் டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் கோர்ஸை 2024 ஏப்ரல் அன்று மாநில வணிக கல்லூரியில் முடித்தோம். பிறகு தேர்ச்சி பெற்று சென்னையில் உள்ள லயலா கல்லூரியில் எங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. டைரக்ட் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி பிகாம் ஜெனரல் பட்டப்படிப்பை வெற்றிகரமாக படித்து கொண்டிருக்கிறோம். சக மாணவர்கள் தங்களுடைய கருத்தை கூற முன்வருகிறார்கள். தமிழ்ச்செல்வன். என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் வந்து டிசிபி கோர்ஸை ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் எஜுகேஷனில் 2024 ஏப்ரல் மாதம் முடித்தேன். அங்கே முடித்த உடனே எனக்கு லயலாவில் சீட்டு கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லா ஃபேக்கல்டிஸ். இம்ரான். என் பேர் முகமது இம்ரான். நான் வந்து எஸ்ஐசியில் 2024 முடித்தேன். எனக்கு வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் வந்து எனக்கு ஹாஸ்டலில் வந்து இடம் கிடச்சிச்சு. அங்கேயே எஸ்ஐசி ஹாஸ்டல் இருக்குது, அங்கேயே தங்கி படித்தேன். அது இந்த கோர்ஸை முடித்தோடனே எனக்கு லோயலா காலேஜில் இடம் கிடச்சிச்சு. ஷாம் சுந்தர். என் பேர் ஆர் ஷாம் சுந்தர். நான் டிப்ளமா இன் எஸ்ஐசி 2024 ஏப்ரல் மாதம் முடித்தேன். ஏப்ரல் மாதம் முடித்த உடனே எனக்கு லோயலா காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது. டிப்ளமாவில் எனக்கு டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அது இங்கே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீவசன். என் பேர் ஸ்ரீவர்ஷன். நான் வந்து எஸ்ஐசி காலேஜில் படித்தேன். டிசிபி கோர்ஸ் படித்து முடித்தோடனே வந்து லயோலா காலேஜில் வந்து எனக்கு சீட் கிடைச்சிது. என் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். முனிராஜ். என்னோட பேர் முனிராஜ். நான் வந்து 2024 வந்து எஸ்ஐசியில் வந்து டிப்ளமோ காமர்ஸ் முடித்தேன். நான் வந்து டேரெக்டாக செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ 24 முடிச்சுட்டு எனக்கு முடித்த உடனே எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. லக்ஷித் கம்பெனி வெல்ட்னர் கம்பெனியில் வந்து எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. பட் நான் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு அங்கே காலேஜ் முடித்த உடனே எனக்கு டேரெக்ட் செகண்ட் இயர் லோயலா காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிது உடனே. ஸோ ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என் பேர் ஆர் கணேஷ் மித்ரன். நான் வந்து டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் எஸ்ஐசி ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் எஜுகேஷனில் வந்து 2024 ஏப்ரல் மந்தில் வந்து முடித்தேன். ஸோ முடித்த உடனே எனக்கு ரிசல்ட் கிடச்சோடனே லயலா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங், ஸோ ஃபேக்கல்ட்டியோட அண்ட் கைண்ட்னஸ் ஆஃப் டீச்சிங், ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நிறையா வந்து டிப்ளமோவில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ நிறையா கேம்பஸ் செலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா ப்ளேஸ் ஆனோம். ஸோ கிறிஸ்கோ, நெல்ட்னர், லக்ஷ்தீப் அது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மேலே படிக்கணுன்றதுக்காக வந்து லயலா காலேஜில் வந்து எங்களுக்கு டைரக்ட் லேட்டரல் என்ட்ரிலேயே எங்களுக்கு சீட்டு கிடைச்சனால நாங்கள் இப்போ படிப்பு வந்து வெற்றிகரமாக நாங்கள் 6 பேருமே வந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ரெண்டாவதாக, ஒரு படிப்பை படித்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு மதிப்பு மிகுந்த படிப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கணும். நான் சொல்ல போகிற இந்த படிப்பு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா இந்த படிப்பை படித்து முடித்தவங்க படித்து முடித்த உடனேயே வேலையிலையும் சேர்ந்துருக்கிறாங்க. ஆக இது வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு படிப்பும் கூட. இப்போது நான் சொல்ல போகிற படிப்பை படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். என்னோட பேர் வந்து சேது. நான் கடந்த 2024 ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் எஜுகேஷனில் வந்து காலேஜ் முடித்தேன். ஸோ டேரெக்டாக கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நான் சென்னை மந்தவெளியில் இருக்க நெட்னர் பிஸ்னஸ் ப்ரைவேட் லிமிட்டில் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 12K, ஸோ இப்போ நான் ஒரு 16K வாங்குகிறேன். ஸோ இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட காலேஜுக்கும் என்னோட பிரின்சிபல்ஸாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் எஸ் உதயகுமார். நான் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் எஜுகேஷன் காலேஜ் வந்து 2024 முடித்தேன். அதில் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நெல்ட்னர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் 12Kலேருந்து 16K வாங்குகிறேன். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு பிரின்சிபல் சாருக்கும் காலேஜுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது இந்த படிப்பில் யாரெல்லாம் சேரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த படிப்பில் சேரலாம். அவங்க 3 வருடம் இந்த படிப்பை படிக்கணும். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேரலாம். அவங்க அங்கிருந்து 2 ஆண்டுகள் படிக்கணும். இப்போ அந்த படிப்பு என்னென்னா டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ். இந்த படிப்பை எங்கே படிக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படிப்பை நீங்கள் மாநில வணிக கல்வி பயிலகத்தில் படிக்கலாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? சென்னை தரமணியில் இந்த கல்லூரி இருக்குங்க. இந்திரா நகர் பறக்கும் ரயில் நிலையத்திலிருந்து டாக்டர் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி போகிற வழியில் இந்த கல்லூரி இருக்குது. மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்பட்டால் இந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது ஒரு உபயோகமான தகவல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.